சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணை செய்த ஒரு காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன். இந்த காரியத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீயே என்னிடம் சொல். ஏதாவது ஒரு தவறுகள் கிடைக்குமா என்று உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் காத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உன் துணை இது போல காரியங்களை செய்தால் மேலும் மேலும் பிரச்சனைகள் தானே உண்டாக்கும். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது என்று உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் துணையோ செய்வதையெல்லாம் பிரச்சனையாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனையில் இருந்து வெளிக்கொண்டு வருவதே உன் சாயப்பாவிற்கு வேலையாகிவிட்டது. இப்பொழுதும் உனக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்து வருகிறார். உன்னிடம் அதை மறைத்தும் வருகிறார். அது உனக்கு தெரியும். அந்த வேளையில் நீ வேதனை அடைவாய். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் உன் துணை செய்து கொண்டு இருக்கிறார். மேலும் மேலும் தவறுகளை சேர்த்து கொண்டே செல்கிறார். இத்தனை பட்டும் நீ மனம் திருந்தாமல், உனக்கு தெரியாமல் உனக்கு துரோகமாக செய்திகளை செய்து கொண்டே இருந்தால் இருக்கும் பிரச்சனைகள் எப்படி தீரும்? சாயப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். உனக்கு புரியாமல் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு தெரிய படுத்தியே ஆக வேண்டும் என்று தான் நான் இருக்கின்றேன். எந்த ஒரு காரியத்தையும் நான் முன்பே சொல்லிவிட்டால் அதை நீ சரிப்படுத்தி விடுவாய் அல்லவா? அப்படித்தான் உன் சாயப்பா இப்பொழுது முடிவெடுத்து காத்திருக்கிறேன். உன் துணையை பற்றிய கவலையை விடு. எதுவாக இருந்தாலும் நான் சரி செய்து அதன் பிறகு உன்னிடம் வந்து சொல்கின்றேன். இப்பொழுதும் உன் மன சங்கடம் வரும்தான். பிரச்சனைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அதை நான் ஆரம்பத்திலேயே முடித்துவிட்டு அதன் பிறகு உன்னிடம் வந்து கூறுகிறேன். நீ கவலையின்றி காத்திரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.